வெல்கம் டு மாம் ஆஃப் பிரணீத் லைஃப் ஸ்டைல் சேனல். என்னோடய டிஎம்மில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, நீங்கள் டெய்லியும் விதவிதமான டிஷ்ஷஸ் வந்து செய்கிறீங்க, அதுவும் இல்லாமல் வந்து 2-3 பொரியல் செய்கிறீங்க, உங்களுடைய மந்த்லி க்ராசரி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தானே ஷாப்பிங் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். என்னோடய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா யார் யார் எந்த அளவு வரைக்கும் சாப்பிடுவோன்றது வந்து எனக்கு நல்லா தெரியும். ஸோ டெய்லியும் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து அந்த அளவுக்கு சமைப்பேன். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா நிறைய வேஸ்டேஜ் வந்து நம்ம கட் பண்ணலாம். அன்வான்ட் க்ராசரி வந்து இதுக்காக நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணி அதை வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய சமைச்சு அதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்ற பழக்கமும் எங்கள் வீட்டில் வந்து கிடையாது. அப்பப்போ என்ன தேவையோ அந்த டேக்கு எவ்வளோ வெஜிடபிள்ஸ் தேவையோ அதை வந்து அப்போவே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி அப்போவே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது தான் எங்களுடைய ஹேபிட்டு. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா நிறைய வேஸ்டேஜ் வந்து கட் ஆகும். ஆயிலும் அப்படி தாங்க. மரச்செக்கு எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் 250 300 350 வரைக்குமே போகுது. நான் என்னோடய நேட்டிவ்லேருந்தே மோஸ்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணிவிடுவேன். ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் 200க்குள்ளே தான் வரும். இதனால் எனக்கு ஆயிலுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வந்து நான் சேவ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஃபோர் திங்ஸ் தாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன தேவையோ அதுக்கான குவான்டிட்டி மொத்தம் தெரிஞ்சுட்டு நம்ம சமைக்கணும். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அன்றைக்கி என்ன செய்ய போகிறோமோ அதுக்கான திங்ஸ் வெஜிடபிள்ஸ் மட்டும் வாங்கிட்டு நம்ம சமைக்கிறதுனால நிறைய வேஸ்டேஜ் வந்து நம்ம குறைக்கலாம். அன்வான்ட் செலவையும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஃபோர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே நீங்கள் வந்து க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் ரொம்ப காஸ்ட்லியான சூப்பர் மார்க்கெட்ஸ்க்கெலாம் போனீங்கன்னா அங்கே ரேட்லேருந்து என்ன ரேட்டோ அதுதான் வந்து நமக்கு மோஸ்ட்டாக கொடுப்பாங்க. இல்லைனா வந்து ரொம்ப கம்மியான டிஸ்கவுண்ட்ஸ் தான் கொடுப்பாங்க. நீங்கள் மோஸ்ட்டாக ஹோல்சேல் அந்த மாதிரி இடத்துல நீங்கள் போய்ட்டு நல்லா குவாலிட்டியாக பர்ச்சேஸ் பண்ணணும். அப்படி பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணுற எம்ஆர்பிலேருந்து நிறையவே டிஸ்கவுண்ட்ஸ் பண்ணி தருவாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து நமக்கு வந்து மணி வந்து சேவ் ஆகும். ஸோ அவ்வளோதாங்க. இந்த 3 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். என்னோடய பில்லு வந்து நான் லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.